ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 4.5 உள்ள 13வது சம் பார்க்க போகிறோம். வாங்க சம்மு பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிறு தொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணி அமர்த்தி 150 நாட்களில் 540 விசைப்பொறி இறைப்பிகளை, அதாவது மோட்டார் பம்ப்ஸ் தயாரித்து வழங்க ஓர் ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. 75 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தால் 180 விசைப்பொறி இறைப்பிகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. வேலையானது நேரத்திற்கு முடிய வேண்டுமெனில் கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும்? இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு 40 ஆண்கள் ஒரு 150 நாளில் 540 மோட்டார் பம்ப்ஸு தயாரித்து நாங்கள் தருவோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, 75 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களால மொத்தமே 180 மோட்டார் பம்ப்ஸ் மட்டும்தான் தயாரிக்க முடிஞ்சிருக்கு. இந்த 40 ஆண்கள் தான் இருக்காங்க வேலைக்கு. ஆனால் 75 நாள் ஆயிடுச்சு. அவங்களால 180 தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் பாக்கி எத்தனை நாள் இருக்குது? 75 நாள் இருக்குது. ஆனால் அவங்க அந்த 75 நாள் இன்னும் கரெக்டாக பாதி நாள் இருக்குது. ஆனால் அவங்க மோட்டார் பம்ப் பாதி அளவு கூட கம்ப்ளீட் பண்ணல. வெறும் 180 மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது? 360 கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு. ஆனால் அதே 75 நாள் தான் இருக்குது. அப்படின்னா அந்த 40 ஆண்களை வச்சு கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது. இன்னும் முடிஞ்சால் 180 மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 540 இந்த 150 நாளில் நாங்கள் முடிச்சு தந்துடுவோம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களால முடிக்க முடியாது இந்த 40 ஆண்கள் இருந்துனா. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆட்களை வேலைக்கு அதிகமாக எடுத்தால் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இன்னும் கூடுதலாக ஆண்களை வேலைக்கு அமர்த்த நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த இவ்வளோ 360 மோட்டார் பம்பை முடிக்கிறதுக்கு, இதை 75 நாளில் முடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்களை பணி அமர்த்தணும் அப்படின்னு இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த அதில் கொடுத்துருந்ததெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். என்னெல்லாம் கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் ஆண்கள் 40 பேர் 150 நாளில் 540 மோட்டார் பம்ப்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதே 40 ஆண்கள் 75 நாளில் எத்தனை தான் முடிச்சிருக்காங்க? 180 தான் முடிச்சிருக்காங்க. இனி மீதி இருக்கிறத முடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்களை நம்ம வேலைக்கு அமர்த்தணும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ அதே 150ல் 75 நாள் முடிஞ்சிடுச்சு. இப்போ மீதி என்ன எவ்வளோ நாள் இருக்கும்? 75 நாள் இருக்கும். வேலை 540ல் 180 மோட்டார் பம்ப்ஸ் முடிச்சிட்டாங்க. அப்போ 540ல் 180 முடிஞ்சுன்னா மீதி எவ்வளோ மோட்டார் பம்ப் தயாரிக்க வேண்டியது இருக்குது? 360 தயாரிக்க வேண்டியிருக்கு. ஆண்கள் ஏற்கனவே உள்ள 40 பேர் இருப்பாங்க. இன்னும் எத்தனை பேர் நம்ம வேலைக்கு அமர்த்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்னும் எத்தனை பேர் அமர்த்தணும் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம். ஏற்கனவே உள்ள 40 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. அவங்க மட்டும் இருந்தால் இந்த 360 75 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட்களை வேலைக்கு சேர்க்க போகிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா சேர்க்குறவங்கள தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம். இது ஏற்கனவே உள்ள 40 பேர் ப்ளஸ் இனி எடுக்க போகிற பேரை கண்டுபிடிக்கிறது எக்ஸு. சேர்த்து 40 + எக்ஸ்னு நம்ம எழுதியிருக்கோம். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நம்ம நார்மலாக எப்போ ஃபார்முலாவில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோமோ அதையுமா சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஏன்னா இதில் இருந்து தான் இது நம்ம எழுதியிருக்கோம். இல்லை இந்த ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இந்த மாதிரி இருந்துன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? P1 to D1 into H1 divided by W1 is equal to P2 into D2 into H2 divided by W2. அதாவது இது கலப்பு மாறல் டாப்பிக்கில் உள்ளது. கலப்பு மாறல்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். கலப்பு மாறல்னால் அதில் கண்டிப்பாக ஒருத்தங்க ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன் அதில் இருப்பாங்க.
அடுத்து ஒரு டேஸ் இருக்கும், அடுத்து அவங்க பண்ண வேலை இருக்கும், அடுத்து அவங்க எவ்வளோ ஹவர்ஸில் வேலை செய்தாங்க அப்படிங்கிற இந்த 4 இருந்துச்சுன்னா அது வந்து கலப்பு மாறல் ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே அதே மாதிரி பர்சன் குறிச்சிருக்கு. பிங்க தான் பர்சன் இருக்கு. அடுத்து டிங்கிறது டேஸ் இருக்கு. இது ஹவர்ஸ் நமக்கு இல்லை, அதுக்கு பதில் என்ன இருக்கு, ஒர்க் இருக்கு. அதாவது இந்த 4ல் சில டைம் 4மே இருக்கும், இல்லைன்னா 3 இருக்கும். இந்த இது இருந்துச்சுன்னா இது கலப்பு மாறல்னு நம்ம அந்த கொஸ்டினை வச்சே கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சி அப்புறம் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு எடுக்கணும்னா P1 D1 W1, ரெண்டாவது இருக்கிறத நம்ம P2 D2 W2ன்னு எடுத்துக்கணும். இனி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு P1 எவ்வளோ 40 இன்ட்டு D1 75 இன்ட்டு H1 நமக்கு இல்லை, அதனால் H1 எழுதாண்டா. W1 தான் இருக்குது, W1 180 ஈக்குவல் டு P2 எவ்வளோ 40 ப்ளஸ் எக்ஸ். இப்போ 40 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு D2 75 டிவைடட் பை 360. இப்போ நமக்கு இது இவ்வளோ தானே தேவை, இதை இங்கே கொண்டு போகிறோம். இப்போ 40 இன்ட்டு 75, இது இங்கே போகும்போது கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். இன்ட்டு 360 டிவைடட் பை இந்த 180 இன்ட்டு இந்த 75 ஈக்குவல் டு 40 ப்ளஸ் எக்ஸ். எனக்கு கேன்சல் பண்ணனா இந்த 75 கேன்சல் ஆகும். இந்த 0 கேன்சல் பண்ணனா 9 டேபிள் கொடுத்தோன்னா 9 18 36. 2 டேபிள் கேன்சல் பண்ணோன்னா 1 2. இப்போ எவ்வளோ 40 2 இருக்குது, 40 2 பெருக்கணும்னா 80 ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 8. இப்போ இந்த எக்ஸ் தான் வேணும். இப்போ இதை எங்கே கொண்டு போனோம்னா 80 மைனஸ் 40 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 80ல் 40 போச்சுன்னா 40 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இன்னும் 40 ஆண்களை அதிகமாக வேலைக்கு அவங்க சேர்த்தாங்கன்னா 75 நாளில் 360 மோட்டார் பம்ப்ஸை அவங்களால தயாரிக்க முடியும். அப்படின்னா அவங்க போட்ட ஒப்பந்தத்தின்படி கரெக்டாக அந்த அவங்க 540ஐயும் 150 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா 40 ஆண்களை நியமிக்கணும். இவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்ன ரிலேட்டடாக உள்ள சம்முன்னு நம்ம பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணாலும் ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.